மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ், பேக் டு தி ஸ்டுடியோ. ஸோ இப்போ டாஸ்க் நடக்க போதில்ல, கன்வேயர் பெல்ட்டு, ஜூஸ் பாட்டிலு, ஜூஸு, ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு ஓனரு என்ன பண்ண போகிறாங்க, கன்வேயர் பெல்ட்டில் வர ஜூஸ் பாட்டில் எடுத்து ஜூஸை பிடிச்சு எங்கே கொண்டு வந்து காட்ட போகிறாங்க, கியூசிட்ட கொண்டு வந்து காட்ட போகிறாங்க. எதுக்காக? பணத்துக்காக, பைசாக்காக. கியூசி என்ன பண்ண போகிறாங்க, இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4-5 விஷயம் அடிப்படையில், ஜூஸோட டேஸ்ட்டு, அதோடைய அது எப்படி பேக் பண்ணப்பட்டிருக்கு அந்த விதம், ஹைஜீன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கலர் சம்திங். ஸோ இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் அடிப்படையில் இது பண்ண போகிறாங்க. ஸோ யார் யார் வந்து இதோடைய ஓனர்ஸாக இருக்க போகிறாங்க, அந்த இதை எடுக்கிற ஆளாக இருக்க போகிறாங்க, அதெல்லாம் போக யார் கியூசியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் இப்போ நடந்தது. யாரால் ஓட முடியாது, யார் நல்லா குறை கண்டுபிடிப்பாங்க, இந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திவாகர் மற்றும் பாரு இவங்க 2 பேர்த்தையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருவை வந்து செலக்ட் பண்ணதுக்கு பாருவால் தாங்கிக்க முடியல. அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய், வாங்கடா என்ன எவவே சொன்னீங்களோ அவங்களோட பாட்டிலெலாம் வேணுன்னு ரிஜெக்ட் தான். இதில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பாரு ஆட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் மார்க் போடுவேன், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். என்னன்னா அவங்ககிட்ட வந்து நின்று பேசுகிற விதம், யாராவது வந்து தௌலத்தாலாம் பேசுனாங்க அப்படின்னா உடனே ரிஜெக்டட். அதாவது இவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறது எப்படின்னு தெரியும். நான் சொல்லிட்டேன்ல, இவங்க நெகட்டிவ் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நெகட்டிவிட்டியை தேடி 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 போய் உட்காடுறாங்க. ஸோ இந்த இதையும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வாயாலே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே யார் யார் வந்து பார்வோட பேர் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் காலி. கலையரசனும் சேர்ந்து பார்வோட பேர் சொன்னதாங்க பார்வால் இப்போ தாங்க முடியல. தற்பெருமை தடாலடின்றது ஒரு புறம் இருக்கட்டும், நான் மாவீர சக்கரவர்த்தி என்பதை ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் எனது உருவத்தை வரைந்து வைத்தால் சற்று தொங்கல் போல் இருக்கும் அப்படின்றது வந்து பாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த டாஸ்க் வந்து எதுக்கு, உங்களால் வந்து ஓட முடியாத ஆள் யாரு, தூக்கி தான் போடுறான். திவாகர் அண்ட் பாரு இவங்க 2 பேரும் ஆயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ டாஸ்க் வந்து லைவ்ல ஆரம்பிக்க போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்புகள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போது வியானா, ரம்யா ஜோ மற்றும் நம்மளுடைய கானா வினோத், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டீமாக உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. யார் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்ப்போம். இவங்களுக்கு பணத்துக்காக தான் ஆடுறாங்க. எது மணி ஃபார் மணி. நான் லைவ் பார்க்க முடியல, இப்போ வரும்போது அது விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. இன்னும் டீட்டெயிலாக அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு என்னென்னா, வியானாக்கும் பாருவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம சொன்னோம் இல்லையா. பாரு தன்னை செலக்ட் பண்ண ஆட்களை வந்து வாடா பார்த்துக்கலாம்டா, உங்களை நான் வந்து இந்த காரணத்துக்காக இல்லைனாலும் வேற ஒரு காரணத்துக்காக அவங்களோட ரிஜெக்ட் பண்ணுறான்டா அப்படின்னு ஒரு வன்மத்தை மைண்டில் வைக்கும் போது, வியானா 2 பேர் தான் அவங்களோட பேரை சொன்னாங்க அப்படின்றக்கா போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். 2 எண்டு, உலகத்தின் 2 துருவங்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த டாஸ்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை பார்ப்போம். அப்டேட் கண்டிப்பாக இனிமேல் வரும். இஷ்யூ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன்.